நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட பொதுத்தமிழ் புத்தகத்தோட பாகம் 2 தயாராயிடுச்சு. ஸோ அந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சங்கள் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ டிஎன்பிசியில தமிழ் பாடத்திட்டம் புதுமையா இருக்கு. அதுல 7 அலகுகள் கொடுத்துருக்காங்க. அலகு 1 பார்த்தீங்கன்னா இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம பொதுத்தமிழ் புத்தகம் பாகம் 1 வெளியிட்டுட்டோம். ஸோ அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மதிப்பெண்கள் கவர் ஆயிருக்கும். ஸோ இலக்கணத்தில் 25, சொல்லகராதியில் ஒரு 15. ஸோ அடுத்தடுத்த அலகுகளான அலகு 3, 4, 5, 6 இந்த 4 அலகுகளையும் கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டதான் இந்த பொதுத்தமிழ் புத்தகத்தோட பாகம் 2. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலகு 3 எழுதுதல் திறன், ஸோ 15 மதிப்பெண்கள். அடுத்து அலகு 4 கலைச்சொற்கள் 10 மதிப்பெண்கள். வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் அலகு 5 பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் அது ஒரு 15 மதிப்பெண்கள். அடுத்து அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, இது ஒரு 5 மதிப்பெண்கள். ஸோ அப்ப இந்த புத்தகத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு 45 வினாக்கள் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த புத்தகம் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அலகு 7 பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும், சரியா, 15 மதிப்பெண்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாகம் 3வது புத்தகம் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புத்தகத்துல நம்ம கிளியரா சொல்லியிருப்போம் மொத்தம் 3 பாகங்களா வரப்போகுது. பாகம் 1 2 அலகு முடிஞ்சிருச்சு. இப்போ பாகம் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அலகுகள். அடுத்து பாகம் 3க்கு கடைசி அலகு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புத்தகத்தை கொண்டு போக போறோம். ஸோ இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன கண்டென்ட் இருக்கு நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்தே கொரியர் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களுக்கு கொரியர்ல வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி கொரியர்ல வாங்கிக்கலாம். ஸோ வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ டேஃப் ஐஏஎஸ் அகாடமி இன் ஷாப் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கிளியரா நம்ம அகாடமியோட எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புது பாடத்தின் அடிப்படையில் ஐயனம் புக் வந்திருக்கு, அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிளஸ் இந்த புத்தகத்தை நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? சரி, இந்த புத்தகத்தோட சிறப்பம்சங்களை பார்க்கலாமா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 10% டிஸ்கவுண்ட்ல இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். 384 பக்கங்கள். ஸோ இந்த புத்தகத்தோட சிறப்பம்சத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அட்டைப்படம். நான் சொன்ன மாதிரி அலகு 3, அலகு 4, அலகு 5, அலகு 6 இந்த 4 அலகுகளும் சேர்ந்ததுதான் இந்த பொது தமிழ் புத்தகம் பாகம் 2. ஓகேவா? இதுல என்னென்னலாம் பாடத்திட்ட கண்டென்ட் இருக்கு, நம்மளோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, ஸோ உள்ள கண்டென்ட் எப்படி இருக்கு நம்ம சாம்பிள் பிடிஎஃப்ல பார்த்துடலாம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், ஸோ அகத்தியர் சொல்லியிருப்பாங்க. பாகம் 2. 384 பக்கங்கள். விலை பாருங்க 380. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல நீங்க இதை வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்துக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. டேஃப் ஆசிரியர் குழு, சரியா? ஸோ அவங்க இல்லாமல் இந்த புத்தகம் இல்லை. அலகு 1 இலக்கணம். ஸோ இது நம்மளுக்கு பார்ட் 1 புத்தகத்தில் கவர் ஆயிருக்கும். அலகு 2 சொல்லகராதி, இதுவும் பார்ட் 1 புத்தகத்தில் கவர் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா அலகு 3. ஸோ எழுதுதல் திறன், எழுதும் திறன். ஸோ 15 வினாக்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் எறிதல். ஸோ இந்த கண்டென்ட் இருக்கும் நம்ம புத்தகத்துல. அடுத்து மரபு தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்திணை, அக்ரிணை, பால் மரபு. நான் சொல்றது மட்டும் கவனிச்சாலே உங்களுக்கு அது மெயின் கண்டென்ட் அப்படி சொல்லிடுறேன், சரியா? ஸோ பால் மரபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் பால். அடுத்தது பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால், காலம், பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, குறியீடுகள். இதை இப்ப நான் சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல ரொம்ப ரொம்ப முதன்மையானதா இருக்கும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா மரபு தமிழ், உயர்திணை, அக்ரிணை, அடுத்து பாத்தீங்கன்னா பால் மரபு. அந்த பால் மரபுல ஆண் பால், அடுத்து பெண் பால், அடுத்து பலர் பால், ஒன்றன் பால், அடுத்து பலவின் பால், அடுத்து பாத்தீங்கன்னா காலம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒளி மரபு இங்க இருக்கு, இதற்கு பெயர் இருக்கு, அடுத்து வினை மரபு, தொகை மரபு, குறியீடுகள். நீங்க இதை யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே நம்ம இலக்கண நாலேஜ் தான், சரியா? பேசிக் இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல இந்த கண்டென்ட் உங்களுக்கு எளிமையா புரியும். சரி, புரிஞ்சிடுச்சு. பிராக்டிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் தேவை. ஸோ நிறைய தொகுத்து நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புத்தகம் உருவாக்கியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு அதிகபட்ச கண்டென்ட்டை தொகுத்து கொடுத்துருப்பாங்க, பிளஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கும் சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அலகு 3ல உங்களுக்கு இது கவர் ஆகுது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து அலகு 4 கலை சொற்கள். 10 வினாக்கள் பாருங்க, 10 மதிப்பெண்கள், சரியா? பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட
பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். ஸோ உதாரணம், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், வலசைனா மைக்ரேஷன், ஒவ்வாமைனா அது அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடல் மயில், நாட்டிக்கல் மயில், இந்த மாதிரி தான். சரியா? ஸோ இது உங்களுக்கு புத்தகத்துல இருக்கிறது, சிறப்பு தமிழ்ல இருக்கிறதெல்லாம் தாண்டி தேவைப்படுறது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க, நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இது 10 மதிப்பெண்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் 15 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளின் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல் திறன். ஸோ இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம புத்தகத்துல இதுக்கு 100% தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை என்ன கொஸ்டினே கொடுத்துட்டான் பாருங்க. இதுதான் ஒண்ணுமே இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதை வாசிச்சு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா? அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தாலே 15 மதிப்பெண்கள் நீங்க எடுத்துடலாம். அவ்வளவுதான். அதை வாசிச்சு என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். சரியா? சாம்பிள் பார்க்கலாம். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. அங்க பாருங்க, கலைச்சொற்களும் இது கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா இது என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சொற்களோட ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். அதுவும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தான், இதுவும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தான். இது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது. எடுத்துக்காட்டு பென்ட்ரைவ். ஸோ விரலின்ற ஒரு பேர் இருக்கு பென்ட்ரைவுக்கு. அடுத்து பிரிண்டர். சரியா? ஸோ கம்ப்யூட்டர், கீபோர்ட், விசைப்பலகை, நம்மளுக்கு தெரியல, அச்சுப்பொறி, கணினி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இதுதான் சான்று. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த மாதிரி லெட்டர் எழுதும்போது சில நேரத்தில் இம்பார்ட்டன்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கும். அதோட பொருள் உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ உங்க ஒர்க் நாளைக்கு நீங்க போய் பார்க்க போற வேலைக்கு சம்பந்தமான கண்டென்ட் தான் இங்க உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம புத்தகம். நான் சொன்ன மாதிரி அழகு 3, 4, 5, 6 இந்த 4 அழகை சேர்த்து தான் இப்போ பொதுத்தமிழ் புத்தகம் பாகம் 2 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பாகம் 3வது புத்தகத்துல இந்த கண்டென்ட் தான் இருக்கும். இலக்கியம், தமிழறிஞரும், தமிழ் தொண்டும். இது தனி புத்தகம் வரப்போகுது. இதுதான் நான் சொன்ன மாதிரி பாகம் 1 புத்தகத்திலே நாங்க இது கிளியரா கொடுத்துருப்போம். ஸோ இதை படிச்சாலும் உங்களுக்கு புரிதல் இருக்கும். சரியா? டிஎன்பிசி வெளியிட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் பொதுத்தமிழ் பகுதி மொத்தம் 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை அலகு மொத்தம்? 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் அலகு 1 மற்றும் 2 ஆகிய தலைப்புகள் பாகம் 1ஆகவும், சரியா, பார்ட் 1 புக் வந்துருச்சு. அடுத்தது அலகு 3, 4, 5, 6 ஆகிய தலைப்புகள் பாகம் 2ஆகவும். ஸோ இந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம நீங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புத்தகம் தான். ஸோ மார்ச் 17ஆம் தேதியில இருந்து டேஃபோட அனைத்து கிளைகள்லையும் நீங்க போய் வாங்கிக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி கொரியர்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நம்ம அகாடமியோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு 7வது புத்தகம் பாகம் 3ஆகவும். ஸோ இது அடுத்தது ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 புத்தகங்களாக வெளியிடப்படும். அப்ப 100 மதிப்பெண் புது பாடத்திட்டத்துல 7 அலகுகள். இந்த 7 அலகுகளை நம்ம டேப் சார்பில் 3 புத்தகங்களா நம்ம வெளியிட போறோம். சரியா? இண்டெக்ஸ் பார்த்துலாமா? ஸோ பாருங்க, தலைப்பு அலகு 3 எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. நீங்களாம் ரொம்ப எதிர்பார்க்கிற தலைப்பு இது. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி இது தொடர்பான முழு விளக்கமும் நம்ம புத்தகத்துல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான தொடர் அறிதல், மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர்கள், வினை மரபு, தொகை மரபு, இந்த மாதிரி மரபு சொற்கள். சரியா? வழு, வழா அந்த கான்செப்ட் படிச்சாலும் உங்களுக்கு புரியும். அது கொடுத்துருப்பாங்க. அடுத்து நிறுத்தற் குறியீடுகள் இருக்குல்ல, ஸோ கார் புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி, அந்த ஆச்சரிய குறி, அது தொடர்பான கண்டென்ட் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 4 கலை சொற்கள், பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஸோ பாருங்க 112ல இருந்து 143. ஸோ இந்த பேஜ் நம்பர் ஃபுல்லா உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எக்கச்சக்கமா கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணாவே போதுமானதா இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன், உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளின் பொருளறிதல். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். ஸோ பழமொழிகளிலிருந்து ஒரு 3ல இருந்து 4 வினாக்கள் கேட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க 400 பழமொழியும் இருக்கும். பழமொழி 400. சரியா? ஒவ்வொரு பாடலோட இறுதிலையும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால தான் அது பழமொழி 400. முன்றுயிர் அறையினார். இந்த 400 பாடலும் 400 பழமொழியுமே நம்ம புத்தகத்துல இருக்கும். ஸோ பழமொழியிலேருந்து அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, நம்மளை தாண்டி போக வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்ப டிஎன்பிசி எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ அது கண்டென்ட் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனால அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா தேவையா தான் இருக்கும். ஓகேவா? ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு 5. அடுத்து அழகு 6 பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு 6. ஓகேவா? இதுதான் இண்டெக்ஸ்.
உள்ள சாம்பிள் காப்பி பார்க்கலாமா? எழுதும் திறன் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ரொம்ப எளிமையான தலைப்பு தான். ஆனா அதுக்கும் இலக்கண கான்செப்ட் சொல்லி தான் சொல்லியிருப்போம். எழுவாய்னா என்ன, செயல்படுபொருள்னா என்ன, பயனிலைனா என்னன்றது கிளியரா கொடுத்திருக்கோம். பாருங்க, மாறி உள்ள சொற்கள் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்கள். சரியா? தன்னை நேசி பிறரை போல், தன்னை போல் பிறரை நேசி. அந்த மாதிரி ரொம்ப எளிமையா கொடுத்துருவோம். எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் இருக்கு பாத்தீங்களா? ஸ்பேஸ் அதிகமா இல்லாம கண்டென்ட் அதிகமா இருக்கு பாருங்க அந்த பேஜ் ஃபுல்லா. இந்த மாதிரி ஒரு தலைப்பு சாம்பிள் காப்பி தான். சரியா? ஒரே தலைப்பு ஃபுல்லா கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு தலைப்புல ஒரு பேஜ் 2 பேஜ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இது பாருங்க பேஜ் நம்பர் 2. அடுத்த பேஜ் நம்பர் 12க்கு போயிட்டோம் பாருங்க. அப்ப இது 2ஓட இது சொற்களை ஒழுங்குபடுத்தல் இதோட முடிய போறதில்ல. கண்டென்ட்னு வரும். சரியா? தொடர் வகைகள். சொற்றொடர், வாக்கியம். உங்களுக்கு கிளியரான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. சொற்றொடர்னா என்ன, வாக்கியம்னா என்னன்னு. அடுத்து எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். அடுத்து வாக்கியத்தின் வகைகள். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம், தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அனைத்து வகை வாக்கியத்தையும் கருத்து வகை வாக்கியம், அமைப்பு வகை வாக்கியம், வினா வகை வாக்கியம். இந்த கண்டென்ட்டே நம்ம புத்தகத்துல ரொம்ப குழம்பிருப்பான். 9th கொடுத்திருப்பான். இந்த மாதிரி வாக்கியங்கள் இத்தனை அமைப்புல இருக்கு, இத்தனை வகையில இருக்குன்னு. ஆனா முழுமையா அந்த இடத்துல கொடுத்திருக்க மாட்டான். இப்ப கருத்து வகை வாக்கியம் எத்தனை? 4. அமைப்பு வகை வாக்கியம் எத்தனை? 3. அடுத்து வினா வகை வாக்கியம் எத்தனை? ஒரு 6. இந்த மாதிரி நீங்க கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து சொற்றொடர் வகைகள். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம். அதுக்கு சாம்பிள் நான் சொன்ன சாம்பிள் காப்பி தான் இது. கண்டென்ட் இன்னுமே அதிகமா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க தன்வினை, பிறவினை. தன்வினை, பிறவினை. பிறவினை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த விபி, செய்வை, பண்ணு விகுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான தொடர் எழுதல். ஒருமை பன்மை. அதுல பாருங்களேன், தன்மை, முன்னிலை, படர்க்கை. நீ என்பது முன்னிலை ஒருமை, நீர், நீவீர், நீங்கள் என்பது முன்னிலை பன்மை. இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்டேட்மெண்டா கொடுக்கறத விட பாக்ஸா கொடுக்கும்போது எளிமையா கம்பேர் பண்ணி படிச்சுக்க முடியும். பாருங்க, தன்மை, முன்னிலை, படர்க்கையில ஓகே. தன்மையில எது ஒருமை பன்மை, முன்னிலையில எது ஒருமை பன்மை, படர்க்கையில எது ஒருமை பன்மை. அந்த கான்செப்ட் தான் அது. படர்க்கை விகுதிகள் கொடுத்திருக்காங்க. ஒருமைப்பன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு டீட்டெயிலாவே இருக்கும். மாடு மேய்கின்றன. மாடுகள் மேய்கின்றன. மாடு மேய்கின்றது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம். வண்டி ஓடா, வண்டி ஓடாது, வண்டிகள் ஓடா. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓடா என்பது என்னது? பன்மையில வரும், ஒருமையில வராது. வண்டி என்பது ஒருமை, ஓடா என்பது பன்மை. அப்ப செட் ஆகாதுல்ல. வண்டி என்பது ஒருமை, ஓடாது என்பது ஒருமை. அப்ப இது ஓகே. வண்டிகள் என்பது பன்மை, ஓடா என்பது பன்மை. அப்ப இதுவும் ஓகே. அதனாலதான் இது தப்புன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். சரியா? மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், வினை மரபு, தொகை மரபு. சரியா? இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மரபு சொற்கள். தெரியல, ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் இதுலயுமே மெயின்ஸ்ல கஷ்டமா கேட்டிருந்தான். சரியா? அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. உங்களுக்கு அதிகபட்சமான தகவல் கண்டிப்பா இதுல கிடைக்கலாம். சரியா? சாம்பிள் காப்பில நம்ம அதிகமா கொடுக்கல. பாத்துங்க, நீங்க புத்தகத்துல கண்டிப்பா மரபு சொற்களுக்கு நம்ம புத்தகத்தை தாண்டி போகாத அளவு கண்டென்ட் கண்டிப்பா உள்ள இருக்கும். சரியா? நிறுத்தற் குறியீடுகள். கார் புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமைத்தல். சரியா? இதுக்கெல்லாம் ரூல் கொடுத்திருப்பாங்க. எந்த இடத்துல நீங்க அதை பயன்படுத்தணும். மனப்பாடம் பண்ற டாபிக் இல்ல இது. இலக்கண நாலேஜ் இருந்தா எங்கெங்க என்னென்ன குறியீடை பயன்படுத்தணுமோ அந்தந்த குறியீடை நம்ம அங்கங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்துறது தான் கஷ்டம். எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் கொடுக்க போறோம். அது எது சரி தப்புன்னு நம்ம எடுக்க போறோம். சரி, அப்ப அந்த தொடர்ல ஒரு 3-4 இடத்துல குறியீடு பயன்படுத்தி இருக்காங்கன்னா ஏதோ ஒரு குறியீடு எங்க வரும்னு ஸ்ட்ராங்கா தெரியுங்கிற பட்சத்தில் சந்திப்பிழை போல தானே வச்சுங்களேன். 2 ஆப்ஷன் நம்ம தூக்கி போட்டுறோம்ல, இது கண்டிப்பா இல்லன்னு அந்த கான்செப்ட்ல கூட நீங்க இது ஈஸி ஆன்சர் எடுத்துடலாம். தயவுசெய்து எந்த தலைப்பும் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. சரியா? ஐயோ அது ஆச்சரியக்குறி எங்க வைக்கிறது, இது எங்க வைக்கிறது, குறியீடுகள் நமக்கு தெரியாதுன்னு பயப்பட தேவையில்லை. இதுல கான்செப்ட் ஓரியன்டா நாங்க கொடுத்துருப்போம். இது நீங்க படிக்கிற பட்சத்துல நம்ம இதுக்கெல்லாம் எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து கலைச்சொற்கள். சரியா? அழகு 4 பாருங்க. கலைச்சொற்கள். பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். அப்படியே பாருங்க, ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா கண்டென்ட் இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, ஓல்டு புக், நியூ புக் எல்லாமே கலந்துருக்கும். இது சாம்பிள் காப்பின்றனால நம்ம கொஞ்சம் வச்சிருக்கோம். நீங்க பாத்துக்கலாம். வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த தலைப்பை நீங்க பயப்படவே தேவையில்லை. ஒரு விஷயத்த உங்களால படிச்சு புரிஞ்சிக்க முடியுதுன்னா உங்களுக்கு 15 மார்க் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தலைப்பு கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட பத்தியில் ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு தெரியல, ஸ்கூல்ல இருந்து சைன் பேப்பர்ல எழுதிருப்போம்ல தமிழ்ல. ஒரு பெரிய பேரா கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின் படிச்சு அதுல இருந்து ஆன்சர் எடுத்து நீங்க ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருக்கும். உவமை தொடரின் பொருளறிதல்.
உவமை, ஓமையம், உருவகம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸி. ஓமை தொடரின் பொருள் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான தலைப்பு தான். அது ஒண்ணும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. பட் இதுல நாங்க ஓமை, ஓமையம், உருவத்தெல்லாம் பத்தி கன்டென்ட் குடுத்துட்டு தான் உள்ள போவோம். சரி, அப்ப எந்த ஒரு தலைப்புமே உங்களுக்கு அங்க குடுத்திருக்கிற தலைப்புனா அப்படியே டைரக்ட்டா உள்ள போட மாட்டோம். அதுக்கு வேற என்ன படிச்சா புரியும்? சரியா? இப்ப எடுத்துக்கிட்டு சேர்த்ததுக்கு, பிரித்ததுக்குன்னா நம்ம புக்ல நீங்க போய் பார்ட் 1ல பாருங்களேன். அப்படியே சேர்த்ததுக்கு, அப்படியே பிரித்ததுக்கு குடுத்திருக்க மாட்டாங்க. சேர்த்ததுக்கு, பிரித்ததுக்கு எது தேவை? புணர்ச்சி தேவை. அப்ப புணர்ச்சியோட முழு தகவலும் குடுத்ததுக்கு அப்புறம் தான் சேர்த்ததுக்கு, பிரித்ததுக்கிட்டே போயிருப்பாங்க. அதே போல தான் இந்த ஓமை தொடர்னு ஓமைனா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப ஓமைனா என்ன? ஓமைனா என்னன்னு சொல்லி குடுத்துட்டு தான் ஓமை தொடர்புலயே போயிருப்பாங்க. அதுதான் இதுல இருக்கிற சிறப்பு. சரியா? சோ டைரக்ட்டா ஒரு கொஸ்டின் நம்ம குடுத்து ஆன்சர் படிக்கிறத விட, அது என்னன்னு புரிஞ்சுகிட்டு படிச்சா ஈஸியா இருக்கும்ல. மரபு தொடரின் பொருள் அறிதல். நான் சொன்ன மாரி மரபு சொற்கள், சொத்திணை மரபு, பால் மரபு, இளமை பெறலின் மரபு, விலங்குகளின் ஒலி மரபு, இந்த மாரி எக்கச்சக்கமான மரபு இருக்கும். நீங்க படிச்சுக்கலாம். பழமொழிகள் பொருள் அறிதல். நான் சொன்னேன்ல, ஆங்கில சொல்லுக்கு நேரான பழமொழி இருக்கும். அந்த பழமொழி 400ம் இருக்கும். நீங்க புத்தகத்துல பார்ப்பீங்க. அடுத்தது பாருங்களேன். ஒரு கடிதம் குடுத்துட்டு, அதுலேருந்து வினாக்கள் கேட்பாங்க. எவ்வளவு எளிமை பாருங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த கடிதத்த நீங்க படிக்க வேண்டியதுதான். அந்த கடிதத்த நீங்க படிச்சுட்டு, கேட்டிருக்க வினாக்கு விடை அளிக்கிற மாரி இருக்கும். சரியா? ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்ஸரும் நம்ம கீழ குடுத்திருப்போம். சரியா? எளிய மொழிபெயர்ப்பு. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த புத்தகம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, ஆ ஒரு சொல்லோட எதிர் சொல்லா இருக்கட்டும், நம்ம அது பார்ட் 1ல பார்த்திருப்போம்ல. இதுல வந்து தமிழ் சொல், பிற மொழி சொல், புக்ல அங்கங்க இருக்கிறத நம்ம தொகுத்து படிச்சா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப எளிமையா இருக்கும். சரியா? அப்ப 6ல இருக்கிறது 6ல படிப்போம். அடுத்து 7த் படிப்போம். 8த், 9த், 10த் மொத்தத்த ரிவிஷன் பண்றப்ப திரும்ப நம்ம மொத்த புத்தகத்தையும் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அது தொகுத்து குடுத்தனால நீங்க இத சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தருதல். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அதாவது முக்கியமான கன்டென்ட்டோட ஒரு ஒரு கன்டென்ட்ல ஒரு ஆங்கில சொல் இருக்குன்னா, அதோட பொருள் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த தலைப்பு தான் இது. இத பாருங்க. ஆணை. அந்த கடிதத்துல ஆணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர்? இந்த மாரி அதுல இருக்கிற முக்கியமான சொல்லுக்கான ஆங்கில சொல் தெரிஞ்சுக்கிறது தான். சரி, அதுக்கு விடை நம்ம குடுத்துருக்கோம்ல. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாயிடும். பாடத்திட்டத்துல இருக்கிறது இப்படிதான் கேட்பாங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துரும். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் அது. இதுதான் நம்ம புத்தகத்தோட சாம்பிள் காப்பி. நம்ம அடுத்தது வெப்சைட்ல இது எப்படி ஆர்டர் பண்ணலான்றதையும் நம்ம வெப்சைட்டையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம டேப்ல இருக்கிற எல்லா புத்தகமே அவைலபிளா இருக்கும். நம்ம புத்தகத்த பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்ட் 1 புக் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 புக் இருக்கு. இது வந்து நீங்க ஒரு காம்போ ஆஃபராவும் வாங்கிக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2 2யும் சேர்த்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்ட் 1 வாங்காதவங்க நீங்க இத கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஐஎன்எம் புக்கும் புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில வந்திருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அகாடமில இப்ப புது பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஜிஎஸ்ல இருக்கிற எல்லா புத்தகங்களும் ஒன் பை ஒன் வரப்போகுது. அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க இந்த புத்தகத்த வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்ப பார்ட் 1 வந்தாச்சு. பார்ட் 2 வந்தாச்சு. பார்ட் 3யும் கூடிய விரைவில நம்ம கொண்டு வந்துருவோம். கடினமா படிங்க. குரூப் 4 தேர்வு, குரூப் 2, குரூப் டி பிரிலிம்ஸ் இது 2யுமே நம்ம ஜெயிக்கணும்ன்றது எங்களோட எண்ணமும். நன்றி.